குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று நிஃப்டி 206 பாயிண்ட் பாசிட்டிவா 26,172 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 50 பாயிண்ட் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 26,250 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதுலேருந்து மார்க்கெட் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரில் கீழே வரும் பட்சத்தில் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,100 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. அது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 26,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது, கவனமாக ட்ரேட் பண்ணுங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி 234 பாயிண்ட் பாசிட்டிவாக 59,304 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 59,500 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,200 ஒரு நல்ல சப்போர்ட். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 59,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். அடுத்ததான் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். எஃப்ஐஎஸ் மறுபடியும் நேற்றுக்கு 457 கோடிக்கு செல் பண்ண தான் செஞ்சிருக்காங்க. டிஐஎஸ் 4,000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல 2,675 கோடியும் ஆப்ஷன்ல 3,262 கோடியும் பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்ல எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.